கோவை கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்கு தொடர்பாக தீர்ப்பு இன்று வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது தீர்ப்பு வெளியாகியிருக்கிறது. மூவரும் குற்றவாளிகள் என்ற தீர்ப்பு வெளியாகியிருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கோவை கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட நிலையில் அது தொடர்பாக கைது செய்யப்பட்ட மூவரும் குற்றவாளிகள் என்ற தீர்ப்பு வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சிவகங்கையை சேர்ந்த சகோதரர்கள் மூவரும் குற்றவாளிகள் என்ற தீர்ப்பு வெளியாகியிருக்கிறது. கோவை கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட நிலையில் சிவகங்கையை சேர்ந்த சகோதரர்கள் கருப்பசாமி, காளீஸ்வரன் உள்ளிட்ட மூவர் குற்றவாளிகள் என்ற தீர்ப்பு வெளியாகியிருக்கிறது. அது தொடர்பான நன்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கடந்த நவம்பர் 2ஆம் தேதி கோவை விமான நிலையம் பின்புறமாக இருக்கக்கூடிய காட்டுப்பகுதியில் இரவு நேரத்தில் தனது ஆண் நண்பருடன் காரில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்த 20 வயதான கல்லூரி மாணவி 3 பேரால் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டார். இந்த வழக்கில் 3 பேர் சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த கருப்பசாமி, காளீஸ்வரன் இருவரும் சகோதரர்கள். அவரது உறவினரான சகோதரர் முறையில் வரக்கூடிய தவசி இந்த 3 பேரை அதற்கு அடுத்த நாள் 3ஆம் தேதி இரவு காவல்துறையினர் காலில் சுட்டு பிடித்து கைது செய்தனர். இந்த வழக்கு விசாரணையானது கடந்த 3 மாதமாக நடைபெற்று வந்த நிலையில தற்போது இந்த வழக்கின் தீர்ப்பானது வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கின் தீர்ப்பு கோவை மகளிர் நீதிமன்றத்தில் நடைபெற்று வரக்கூடிய நிலையில இது தொடர்பாக ஏற்கனவே 350 பக்கம் கொண்ட குற்றப்பத்திரிகையானது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அந்த குற்றப்பத்திரிகையில் இந்த குற்றம் நடைபெற்றதற்குரிய அனைத்து ஆவணங்களும் காவல்துறையினரால் முறையாக சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. தொடர்ந்து அந்த சம்பவத்தில் ஈடுபட்ட நிலையில அந்த 3 பேரையும் யாரெல்லாம் பார்த்தார்களோ இந்த சாட்சிகளாக 122 பேர் அரசு தரப்பில் விசாரிக்கப்பட்டிருந்தது. இதன் அடிப்படையில் தற்பொழுது நீதிபதி சுந்தரராஜன் தீர்ப்பை வாசித்திருக்கிறார். இந்த தீர்ப்பின் அடிப்படையில 3 பேரும் முதற்கட்டமாக குற்றவாளி என்பதை உறுதி செய்திருக்கிறார். இவர்கள் குற்றவாளி என்று உறுதி செய்திருக்கக்கூடிய நிலையில மாலை 5 மணிக்கு குற்றவாளிக்கான அந்த தீர்ப்பின் விவரங்கள் என்பது 5 மணிக்கு அறிவிக்கப்படும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். இந்த அறிவிப்பு 5 மணிக்கு வெளியிடப்படும் என்று அவர் கூறியிருக்கக்கூடிய நிலையில இந்த தீர்ப்பு என்பது இரட்டை ஆயுள் தண்டனையாக இருக்கும் என்றுதான் பலராலும் எதிர்பார்க்கப்படுகிறது.